அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேன்னு நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க நான் உங்களுக்குள்ளே வந்தேன்னு உண்மை தானே. அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக ஒருத்தர் விற்றுக்கிட்டு போயிட்டு வந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட இருக்கிற சொல்லி சாரி விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறேன் நல்லாவா இருக்கான் இது அந்த படத்துக்குடா இந்த கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் வர அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுங்க உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்னொரு ஆளு நல்லாயிருக்கும் ஓகே சூரி அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும் இந்தமாரி அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இடத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருது அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறீங்க.